உங்களுக்கு நடந்த அந்த சம்பவம் என்பது நேற்று மட்டும் இல்லை, பல நேரங்களில் நீங்கள் ராவணாவில் பேட்டி கொடுத்தாலுமே ஒரு பக்கம் ஃபோன் வருது. நீங்கள் அவர் எப்படி நீங்கள் பேட்டி எடுக்கலாம், அவர் பேசுறதுலாம் நீங்கள் எப்படி அலோவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் நீங்கள் நடத்தக்கூடிய மாநாடுகள் பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் அனுமதியே மறுக்கப்படுது, உங்களை கைது செய்து வைக்கிற அளவுக்குலாம் இருக்கிறது. தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அவர் வந்து ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் போடுறாரு, பொதுக்கூட்டம், திறந்த வெளி கூட்டம். சரி, அதில் எல்லா சமூக தலைவரும் கலந்துக்கிறாங்க. ஆனால் வண்டியை மறிக்கிற எடுத்துட்டு போலீஸில் அதை மறுச்சு விசாரிக்கிறாங்க. அப்புறம் போர். நான் என்ன சொல்கிறேன் சார், இவங்களோட நோக்கம் வந்துங்க, மதுரையில் பிறைமலைக்கல்லர்கள் அதிகங்க. சரி, இவங்க இதை ஒரு எஸ்சி தேவர் கம்யூனிட்டி சண்டையாக மாற்றணுங்கிறது தான் இவரோட பிளான். யாரோட பிளான்? திருமாவோட பிளான். திருமாரஞ்சி கட்சி சண்டைன்னு வராது, அது ஒட்டுமொத்தமாக எப்படி போய் நிற்கும்? சாதிய பிரச்சனை, சாதி கலவரமா? கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை ஒருமையில் பேசிக் கொண்டிருக்கிறார், தேவையில்லாத விஷயங்கள்லாம் கிளறிக்கிட்டு இருக்கிறாரு, அது சரியில்லைன்றதான் நாங்க எதிர்க்கிறோம். அந்த பறையன்னு சொன்னா அசிங்கம்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்படி இல்லை, இது உயர்ந்தது அப்படின்னு மாத்துங்க சார். இது மாத்தி இது ஒரு சரிக்கு வந்துட்டான்னு அந்த பிசிஆர் சட்டமே தேவையில்லை சார். அவரு வன்னி இருப்பா, அவர் பறைய இருப்பா, அவர் நாடா இருப்பா, அவர் தேவை இருப்பா அப்படின்னு ஒரு சூழலுங்க வந்துட்டா பிரச்சனையே இல்லை. உடனே இது மாறிடுமான். மாறிடுச்சு. இப்போ பாமக சொல்லுது இல்லை, எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு எஸ்சியை நாங்கள் முதல்வர் ஆக்கணும்னு சொல்றாங்கல்ல, ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதை வெளிப்படையா சொல்றாங்க. அண்ணன் சீமான் சொல்றாரு, செந்தமிழ் பா ஒரு எஸ்சியை முதல்வர் ஆக்கணும் சொல்லு திமுக சொல்லு இல்லை. இந்த கோரிக்கை இவர் நம்ம தமிழா தெலுங்கா அவர் கூட சொல்லட்டுமே. யாரு? திருமா அண்ணன் அண்ணன் இதோட சொல்ல மாட்டேன். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மறையிற வரை அவர் பேசியது பெருசாக வெளியில் வரல. பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நிறைய வைரல் ஆச்சா. ஆனால் இந்த மூர்த்தி உயிரோடு இருக்கும்போதே இதெல்லாம் வருது இல்லை, அதான் சிக்கல். அவங்க வணிகர் சங்க மாநாட்டில் பேசியிருந்தது, இதை விட பிராமணர் சங்க மாநாட்டில் எனக்கு தெரியாமல் கூப்பிட்டானோ, நானும் தெரியாமல் போயிட்டேன். சரி, வச்சு வாகனம் பாருங்க, பறையர் இருந்தேன், உங்கள் அத்திமேர் அங்கே இருக்காரு இங்கே இருக்காருன்னு பேசின்னு கம்முன்னு இருந்துடுறேன். இப்போ உனக்கு பிரச்சனை ஒன்றே இப்போ வந்து நிற்கிறல்ல, அப்போ எனக்கு பிரச்சனை வரும்போது நீ வந்து நின்று இருக்கணும்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அம்பேத்கர் தலைவர்கள் திராவிட கட்சிகளில் பூட் லிக்கர்ஸ், காலை கழுவி குடிக்கும் ஸ்லேவ். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் தா மூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பல கேள்விகளை கேட்க இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இல்லை, நல்ல ஒரு மனநிலையில தான் இருக்கீங்க, பார்க்கும்பொழுது தெரியுது. ஆனால் நேற்று உங்களுக்கு நடந்த அந்த சம்பவம் என்பது நேற்று மட்டும் இல்லை, பல நேரங்களில் நீங்கள் ராவணாவில் பேட்டி கொடுத்தாலுமே ஒரு பக்கம் ஃபோன் வருது. நீங்கள் அவர் எப்படி நீங்கள் பேட்டி எடுக்கலாம், அவர் பேசுறதுலாம் நீங்கள் எப்படி அலோவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் நீங்கள் நடத்தக்கூடிய மாநாடுகள் பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் அனுமதியே மறுக்கப்படுது, உங்களை கைது செய்து வைக்கிற அளவுக்குலாம் இருக்கிறது. ஏன் உங்களை மட்டும் இந்த எதிர்ப்பு அலைகள் துரத்தி கொண்டே இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, இவனுக்கு எப்போ பாருந்த திருமாவளவன் ஏதாவது சொல்கிறதாம்பா வேலை அப்படின்னு கொஞ்சம் புரியாதவங்க சொல்லுவாங்க. அந்த கால சக்கரம் சோண்டு எப்போ பாருந்த திருமாவளவங்க இவன் எங்கே என்ன பண்ணணும், அதான் என் வேலை, அதை பார்க்குறது தான் என் வேலை, எதுக்கே அந்த ஆள் போய் அவங்க ஆளுங்களை விட்டு அங்கங்கே போய் முட்டினுங்கிறான் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிலைமை மாறி இருக்கு சார். ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஆமாம், எல்லோரும் சும்மா சீண்டாதப்பா, ஏன்பா விட்டுப்பா, தப்பு 1000 இருந்தாலும் ஏமா அதெல்லாம் கேட்டுக்கிற அப்படின்வாங்க. அப்போ அப்படி போய் ஏமா அவனை இருந்தாலும் விட மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி இப்போ நிலைமை ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, நாங்கள் வந்து கடந்த 18 மே 18 அன்னைக்கு வந்து பெரம்பலூரில் ஒரு இந்த மாதிரி பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும், அது 3வது மாநாடு, மாவட்ட மாநாடு. அப்போ நான் அதுக்கு முன்னாலே அங்கே பெரம்பலூர் போயிடுறேன். ஒரு 3 மணிக்கெல்லாம் போயிடுறேன். மறுநாள் காலையில் ஒரு 10-11 மணிக்கு அங்கே தான் சுற்றி நிற்கிறேன், ஏறிக்கணும்.
என் பக்கத்திலே வந்து நான் அங்கே இருக்கிறது தெரியாமல் ஒரு விடுதலை சிறுத்தை பிரமுகர் வந்து ரூம் போடுறாரு. சரி சரி. போட்டு இதை பார்த்தவொடனே இந்த ஆள் இங்கே இருக்கிறான் அப்படின்னு அவர் உடனே ரூமை காலி பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ தலைவரை ஏற்று பேசின ஆள் வந்து இங்கே இந்த ரூமில் தான் இருக்கிறான். அப்புறம் என்ன நம்ம ஆலோசனை கூட்டம் அது இதுன்னு போட்டுங்கிறோம் அப்படின்னு ஏதோ ஃபோன் எல்லாரும் போட்டிருக்காங்க. சரி சரி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஏற்கனவே மாவட்ட செயலராக இருந்து எடுக்கப்பட்டவர், திரும்பவும் அதை பிடிக்கணும். ஓஹோ, அங்க விசுவாசத்தை காட்டுவதற்காக உங்களை எதிர்ப்பு. விசுவாசம் இல்லை, அந்த அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு, அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நம்மளை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீஸ் பண்ணோம்னா பரவாயில்லையா குட் புக்ல அப்படின்னு அண்ணா கொடுத்துருவாரு. ஏன்னா ஏற்கனவே என்னை ஏதாவது செஞ்சால் மாவட்ட செயலாளர் தரேன்னு, இது நான் சொல்றது ஒரு 10-12 years பேக். ஓஹோ, 12 வருஷத்துக்கு. ஆமாம், முன்னாடியே. அப்படியே கண் கலங்கி என்னை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டேங்க. அப்போ இன்னும் கடுமையாக இருப்பேன். சில டீமுங்களை கூட அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஓ, அப்போ அதுலேருந்து நமக்கு தகவல் வரும், ஏன்னா இது மாதிரிண்ணே தலைவர் இது மாதிரிண்ணே அப்படின்னானே. சரி, அதெல்லாம் கடந்து தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம்னு வச்சிங்களேன். இயற்கையை நான் அப்போயே சாவடிக்கணும்னு நினச்சிருந்தா நான் எப்போயே சுற்றிருப்பேன், அது வேற விஷயம். அப்போ என்ன பண்ணுறாங்க, மாநாடு நான் 11:30 மணிக்கு திறக்க ஆரம்பிக்கிறேங்க. போயிட்டு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து ஊர்வலமாக 2-3 வண்டிங்களில் ஜனங்களோட ட்ரம்ஸு அது இதுன்னு ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. சரி சரி. போயிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு மண்டபத்துக்கு ஒரு 12 மணிக்கு வரேன். வந்து ஒரு 10-5 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 1/4 மணி நேரம் நடந்திருக்கும். சரி, அவங்க வரவேற்று துறை அது இதுன்னு ஏதோ 2 பேர் பேசியிருந்தாங்க. கீழே டம்முன்னு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வீலரில் வந்து 2-3 2 வீலரில் வந்து ஃபஸ்ட்டு என் பேனர்லாம் கிழிச்சிக்கிறாங்க. சரி, கிழிச்சிட்டு எங்கள் கொடி இருக்குது, கொடி அந்த ஃப்ளாக் போஸ்ட் வந்துருக்கும்ல, சரி, அது எல்லாத்தையும் போட்டு அது மேலே அப்படியே காலை கீழே குச்சி, ஏன்னா அதில் ரெட்டமலை சீனிவாசங்கிறாரு, அறிவு வேணாம். சரி பண்ணிவிட்டு ஒரு பேட்ச் போயிடுது. அடுத்த பேட்ச் வந்து நேராக எதிரில் ஒயின் ஷாப் இருக்குது, அந்த வீடியோ காட்டுற பாருங்க. ஓ, நேராக ஒயின் ஷாப் இருக்குது. அதுலேருந்து திருப்பி நேராக மண்டபத்துக்கு வரான். கொஞ்சம் போதை அப்படி கொஞ்சம் ஏறி கொஞ்சம் ஆள் தடமாறியாவது வரணும்ல, சுருக்குன்னு பொழுது. சரி, திராவிட சரக்கு இந்த மாதிரி ஆள் இருக்காங்கன்னா காவல்துறைக்கெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருக்கும், உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும், அது தடுத்துருக்கலாம். நம்ம என்ன சொல்றது, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க. அப்புறம் வந்தாங்க, அப்புறம் இது ஆனால் போலீஸ் வந்து ஷட்டரை மூடுறாங்க. மூடின உடனே இவங்க ஆய்வுன்னு கத்தி ஒரு 4 கல் எடுத்து அந்த இது மேலே அடிக்கிறாங்க. அது ஒரு கண்ணாடி மேலுக்கு. எனக்கு என்னன்னா, நீ என்ன அடிச்சுருந்தா கூட பரவாயில்ல, உள்ள நம்ம பெண்கள் தானே உட்காந்துக்கிறாங்க. அந்த பெண்களோட மனநிலையை ஒரு நிமிடம் இவர்கள் யோசித்து பார்ப்பது கூட இவங்க இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அப்படியே தடவி உருவி அவங்கள ஒன்றும் பண்ணலை. அப்புறம் எஸ்பி வந்தார். ஒரு 10 நிமிஷம் எஸ்பி வந்துட்டார். எஸ்பி வந்து லட்டியை கையில் எடுத்தார். உடனே முடிஞ்சிடுச்சு. இவங்க லட்டி வச்சிருக்காங்க, அது சும்மா இல்ல, தொடர்ச்சியா உங்களையே வந்து தொடர்ந்து நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான நோக்கம் உங்களுக்கு என்னவா இருக்கும் சார்? அதுதான் இப்போ அடுத்தது நேற்று சம்பவம், அதை சொன்னாதான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சரி சரி சரி. இப்போ நேற்று வந்து அண்ணன் திருமாரஞ்சி இருக்காரு, தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக். அவர் வந்து ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் போடுறாரு, பொதுக்கூட்டம், திறந்த வெளி கூட்டம். சரி, அதில் எல்லா சமூக தலைவரும் கலந்துக்கிறாங்க. அதில் வந்து எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. சரி, நான் வரேன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், போய் ஒரு ரூமில் மட்டும் தங்கிட்டோம். விடியற்காலை 5 மணிக்கு நம்ம போனேன். அப்புறம் ரூமில் இருக்கிறேன். காலையிலேயே போலீஸ் வந்துடுது. நீங்கள் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சு, ஏன்னா பேசின்னு இருக்கிறாங்க, எங்கே தங்குறீங்க போகிறீங்கன்னு. ஒரு இந்த வண்டி இருக்குல்ல, இந்த ஹைவே பெட்ரோல், அந்த வண்டி எதில் இருக்குது, ஒரு 4-5 போலீஸ் இருக்குது. லாட்ஜு கீழேயும் போலீஸ் இருக்குது. ஏன் சொல்றேன்னா, பயங்கர பாதுகாப்பு. அடுத்து எண்டு நீங்க வந்ததே தெரியாதுன்னு போலீஸ் என்கிட்ட சொல்லுது. கடவுளே, நீங்க வர்றது தெரிஞ்சிருந்தா நாங்க உங்களுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி ஏற்படுத்தி உங்களை கூட்டத்துக்கிட்ட போய் விட்டுட்டு அப்படியே இட்டாந்துருப்போம்னு ஒரு பெரிய அதிகாரியே சொல்றாரு. அதுக்காக அதை சொன்னேன். சரி சரி சரி. அதுக்கப்புறம் கூட்டம் வந்து ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அவர் திருமாறன் வந்துட்டாரு. ஹோட்டல்ல இதில் ஒரு 100-200 பேர் இருக்காங்க. யாரு? திருமாரஞ்சி ஆட்கள். ஓகே, சரி. சொல்ல போனா பெரும்பாலும் இப்போ தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக்னாலும் அதில் வந்து தேவர்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதுவும் இவர் வந்து
மதுரையில் இருக்கிற ஒரு மெஜாரிட்டியான கம்யூனிட்டி பிரமிருக்கல்ல திருமாவளவன் அண்ணன். எதுக்காக சொன்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக சொல்றேன். எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு அதிகாரியாக வந்தாங்க. வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நிலைமை சரியில்லை, மூர்த்தியை கொஞ்சம் மேடை ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இவர் சொன்னார், ஏன் மேடை ஏற்றோம்னா அவர் ஏன் கெஸ்ட்டு, நான் வந்து நோட்டீஸ் கொடுத்து பர்மிஷன் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் இதில் எதனா அப்ஜெக்ஷன் தான் முன்னாடியே சொல்லணும். அவர் அங்கே சென்னையிலேருந்து நான் வர வச்சுட்டு ஏன் கூட்டத்துக்கு நீங்கள் கூட்டக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, கடைசி நேரத்தில் ஏறக்கூடாது. ஆமாம் அப்படி சொல்கிறது தவறுன்னு அவரும் கொஞ்சம் சாஃப்டாக தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்புறம் நீ வா போனாவாதா டைம் ஆவா அவங்க தம்பிங்க திருமாவளவனோட தம்பிங்க, நம்ம தம்பிங்க தானே அண்ணன் தானே, அவங்க தீயா நிற்கிறாங்க. ஒரு மாதிரி பதட்டமாகுது. உடனே அதுக்கு மேலே ஒரு அதிகாரி வந்தார். வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விடுதலை சிறுத்தைகள் அங்கங்கே ஒரு 10 பேர் அசம்பிள் ஆயிருக்காங்க, ஏதாவது ஒரு சின்ன கீறல்னா கூட அது வந்து ஒத்த சமூகத்தில் வந்து இது பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியலன்னு எங்களை சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் பேசினுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்டேன் அவங்ககிட்ட, 3 நாளைக்கு முன்னாடியே ஏர்போர்ட் மூர்த்தி திண்டுக்கல் வரான், வத்தலை கொண்டு வரான், அவன் பணமாக தான் போவான், அவனை கொன்னுடுவோம், கையை எடுத்துருவோம், கால் எடுத்துருவோம், இதுதான் கடைசி கூட்டம், கொன்னுடுறோம் பாரு, அதை பண்ணிடுற மாதிரின்னு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. வெளிப்படையாக போடுறாங்கன்னு வச்சுங்களேன். நான் அதை பெருசாக எடுத்துக்கலன்னு வச்சுங்க. சரி, எவனாவது ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எதனா போட்டா நைட்டாக போய் பிடிக்கிறீங்க. ஆமாம், இதெல்லாம் பார்க்கறது தானே போலீஸு. ஆமாம், சரி, அதையும் கடந்து இன்னொருத்தன் மதுரைக்கு இந்த வத்தலை கொண்டு வந்து விட்டேன் இப்போ பாருங்க, அவங்க பேனர் முன்னாடியே நின்று அவர் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு ஏர்போர்ட் மூர்த்தியை வரவேற்க 500 சிறுத்தைகள், ஒரு 5-6 பேர் இருந்தான்னு வச்சுங்களேன், 500 சிறுத்தைகள் நிற்கிறோம். சரி, இதில் இன்னொரு ஹைலைட்டு, இந்த சினிமாவில் கூலிக்கு ஆளை கூட்டு போனால் முட்டை கல்லுகள்லாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு 10-20 முட்டையை கொடுக்குறாங்க. இதுவா ஏர்போர்ட் மூர்த்தி வந்தால் இந்த முட்டை, ஏன்னா டே ஒரு பறையை வந்தால் இன்னொரு பறையை முட்டை அடிப்பானா, நல்ல வளர்ச்சி தான், நல்லா தான் வளர்த்து வச்சுக்கிற தலைவரை சூப்பர், நீ முட்டையை காட்டி ஒரு கூட்டம், அதாவது ஒரு 2 மணி 3 மணி வாக்கில் போடுறோம். அட்லீஸ்ட் போலீஸு அதையாவது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆமாம், அதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் ஹோட்டலில் இப்போ இவங்க கூட்டமும் சேருது. அப்போ திருமாவளவனும் ரொம்ப இப்போ நீங்கள் பேசினுக்கிறாரு. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு போலீஸு, சார் ஒரு உயர் அதிகாரி மேலே ஒரு அதிகாரி சொல்லி, சார் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் நீங்கள் போங்க, நான் வந்து கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன், நாங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணிடுறேன்றாங்க. அவர் திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்கிறாரு, மூர்த்தியை பண்ணால் எங்களையும் கைது பண்ணு, கூட்டமே நடக்க வேணாம், பார்த்துருவோம், நாங்கள் கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களும் ரோட்டில் வந்து உட்காரட்டோம், இங்கேயும் நாங்கள் ரோட்டில் உட்காடுறோம், அப்போ நீ அரெஸ்ட் பண்ணிக்கோ. சரி அப்படின்னோடனே நிலைமை கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகுதுன்னொடனே போலீஸ் அதான் கில்லாடி தான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து போய் கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, அங்கே வேற ஒரே சலசலப்பா, என்னாச்சு இந்த மாதிரி இவரை இங்கே நாங்கள் ஏதோ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோன்னு அங்கே வந்து சலசலப்பாகுது, நீங்கள் கூட்டத்தை போய் நடத்திக்கினே இருங்க, ஒரு 1 hour கழிச்சு நாங்கள் இவரை போலீஸ் பாதுகாப்போடு கூட்டு வந்து கூட்டத்தில் விட்டு அப்படியே கூட்டாந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல யோசனை தான் அது. ஆமாம், அவரும் என்ன சொல்கிறாரு, முதல்ல இவர் கூட்டத்துக்கே வேணான்னு சொல்லுவாங்க, சரி ஒரு 1 hour நடந்த பிறகு நீ வந்து கூட்டு வரேன்னு சொன்னோடனே ஒரு இது தானே, காம்ப்ரமைஸ் தானே, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு அவரும் கூட்டத்துக்கு போகிறாரு. அவரும் அங்கேருந்து ஃபோன் பண்ணினேங்கிறாரு நடுவில், இவங்க அதோ ஒரு 10 நிமிஷத்தில் ஐயா சொல்லிடுவாரு. நேரத்தை வளர்த்துறாங்க நேரத்தில். அப்புறம் வந்து அவர் பேர் பாவம் நல்ல ஏடிஎஸ்பி தான், தெய்வம் நினைக்கிறேன் அவர் பேர். சரி சரி, அதான் நான் கேட்டேன், சார் ஏதாவது ஒன்றா தெய்வத்துக்கிட்ட வந்து நாங்கள் முறையிடலாம், தெய்வமே யாருக்கிட்ட முறையிடுதுன்னு தெரில, ஒரு காலம் திருமாவளவன்கிட்ட ஏதாவது முறையிடுறீங்களா என்னன்னு தெரியல சார்ண்ணா. எங்கள் அப்படிலாம் இல்லைங்க, எங்கள் போலீஸ் அதிகாரிங்க நல்ல மனுஷன், சரி சரி சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணி முடிச்சாருன்னு வச்சிங்கன்னா, நமக்கு நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை வர்றதை கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுறது நல்லது தானே. அப்புறம் திருமாரஞ்சி அவர்கள் போகும்போது வண்டியை மறிக்கிறாங்க, மறிச்சு மூர்த்தி இருக்காருன்னு கேட்குறாங்க. ஓஹோ சார், அங்கே கூட ஒரு போலீஸ் இல்லை, இதான் பியூட்டி. என் லாட்ஜான ஒரு 200 போலீஸ் இருக்குது ரூமில், வண்டியை மறிக்கிற இடத்துல போலீஸ் இல்லை, அதை மறிச்சு விசாரிக்கிறாங்க. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் சார், இவங்களோட நோக்கம் வந்துங்க, மதுரையில் பிறைமலைக்கல்லர்கள் அதிகங்க. சரி, இவங்க இதை ஒரு எஸ்சி தேவர் கம்யூனிட்டி சண்டையாக மாற்றணுங்கிறது தான் இவரோட பிளான்.
யாரோட பிளான்? திருமாவோட பிளான். எப்படி அப்படி ஊர்ஜிதமா சொல்ல முடியும் சார்? இப்போ எங்கால் இப்போ என்னைய மறிக்கிறீங்க சார், ஒரு தேவரை போய் நீ மறிக்கிற, ஒரு பெருமையில கலர் மறிக்கிறேன், எங்கடா வந்து எங்கடா பண்றீங்கன்னு ஒருத்தர் கை நீட்டினான்னு வச்சுங்க, ஒருத்தர், அது என்ன நடக்கும்? அது விடுதலை சிறுத்தைகள் திருமாரஞ்சி கட்சி சண்டைன்னு வராது, அது ஒட்டுமொத்தமா எப்படி போய் நிற்கும்? சாதிய பிரச்சனை, சாதி கலவரமா மாறிடும். பிரச்சனையோட சாதி கலவரமாவே மாறும். அதை மாற்றுவதற்கு நேற்று திட்டமிட்டார்கள். அதை நான் கொஞ்சம் சரி இருக்கட்டும், இது எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? சரி சரி, அவர் திம்ம வாழ்வா இருந்தாலும் அவர் என்ன சூழ்ச்சி பண்ணுவாரு, திராவிடம் என்ன சூழ்ச்சி பண்ணும் எனக்கு தெரியும்ல, அதால சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் வந்து நன்றி சொல்ல வேண்டியது திருமாரஞ்சி அவர்களுக்கு தான். ஏன்னா ரொம்ப பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணார். ஒருத்தன் சட்டையை பிடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு மதுரை தலைப்பு செய்தியாக வந்திருக்கும். அதுக்கு நம்ம அவருக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். அதுக்கப்புறம் போனாரு, கூட்டத்தை முடிச்சாரு. அப்புறம் நீங்கள் நினைச்ச முறையே செஞ்சிட்டீங்க, சரி இருக்கட்டும், நான் வந்து மதுரை கிளம்புறேன். போலீஸை நாங்கள் தங்க சொன்னாங்க, என்னவா நான் இங்கே தங்க வேண்டாம், நாங்கள் மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு. நான் அவர் கூட வரேன். முன்னாடி ஒரு பெட்ரோல் வண்டி போகுது, போலீஸ் பாதுகாப்பு. போலீஸ் உயர் அதிகாரிங்க ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் மூர்த்தி மறுபடியும். ஆமாம், எவனில் தான் இருக்காரு, அவர் அப்படியே மெட்ராஸுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. இவர் கேட்குறீங்க என்னங்க அவ்வளோ பெரிய தீவிரவாதியாங்க அவரு? உங்களுடைய பாதுகாப்பு கருதி அனுப்ப சொல்லியிருப்பாங்களோ என்னவோ. ஏங்க என்னுடைய பாதுகாப்பு, அப்போ நான் இப்போ ஓடி ஒளி எடுத்தா என்னுடைய பாதுகாப்பு, அப்போ போலீஸ் கையாலாகாத போலீஸு, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க, அப்படி தானே? இது ஒரு ஜனநாயக நாடு தானே? ஆமாம். நான் அப்பயே போலீஸ் பேசுகிறேன் சார், இங்கே பாருங்க நான் தோத்துட்டேன், இப்போ வந்து அந்த முட்டை வச்சுருந்தவன் கல் வச்சுருந்தவன்லாம் வெற்றி வெற்றி, அதை முன்னின்று நடத்தியவருக்கு ஏதோ திருமாவளவன் பரிசு தராராம் அப்படின்னு போடுறாங்க. சார் நான் தோக்கலை, போலீஸ் தோத்துருக்கீங்க, போலீஸ் தான் தோத்துருக்கீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. இது மாதிரி பல இடங்களில் ஊர் தெருக்காரர்கள் திருமாவளவனை பேசக்கூடாது அப்படின்னு திருப்பி அடிச்சிருக்காங்க. பல இடங்கள் வண்டிகள் கூட அடிச்சிருக்காங்க. இன்னும் சில நிகழ்வு கூட நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கடந்து சொந்த சமூகமே என்ன மறிக்குது. சபா சார் நீங்க தான் தோத்தீங்க, நீங்க தான் சார் அசிங்கம் பண்ண, எனக்கு இதுல ஒன்றும் அசிங்கமே இல்லை. நான் இன்றைக்கு என்ன மேடையில் பேசணும்னு நினைக்கிறேனோ அது இன்னொரு இடத்துல கூட பேசிடுவேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, திருமாவளவனை நீங்க ஏதாவது பேசிடுவீங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்கன்னா, இன்னொரு தேவர் மீட்டிங்ல போய் இதை பேசி அது ஏதாவது பிரச்சனை வரும்னு நான் நினைப்பேன்ல. அதால இவங்க நினைச்ச மாதிரி நாங்கள் வந்துங்கிறோம் சார் வண்டியில. சரி, உடனே ஒரு பிரபல ஹோட்டலுக்கு ரூம் புக் பண்றாங்க. ரூம் புக் பண்ண உடனே சரி வாங்க வந்துருங்கன்னு மதுரையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஹோட்டல், 2 ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணார். சரிண்ணா ரூம் புக் பண்ணிட்டோம். போலீஸ் கேட்கும்போது அவர் எங்கே தங்குறாருன்னா இந்த ஹோட்டலில். ஒன்று அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி ரூம் கொடுக்கக்கூடாது. ஓ என்னையா அது? இது மதுரை மாநகராட்சி மதுரை கமிஷனர் இருக்காருல்ல, கிட்டத்தட்ட 6 வருஷமா இருக்காராம். ஒரே இடத்துல இருக்கு. ஆமாம், 5-6 வருஷமா இருக்காராம். மதுரை சுற்று வட்டார பகுதிக்கு மட்டும் 600 கொலைகள் நடந்திருக்கு. ஆனால் கமிஷனர் இது வரைக்கும் மாற்றப்படலை. அதை தடுக்கவும் ஒன்றும் நடவடிக்கை இல்லை. நம்ம மாற்றி நமக்கு என்ன ஆகுது, இப்போ நான் என் மாமா மச்சான் எவனா ஒருத்தர் நாங்கள் போட்டு நான் சொல்ல போகிறோம், அப்படி இல்லை. கொலைகளை குறைந்தபட்சம் தடுப்பதற்காக யாராவது 5-6 வருஷமா இருந்தாங்கன்னு 600 கொலைகள். அப்படி மதிப்புக்குரிய அப்படின்னா அவர் தானே ஹெட்டு, அப்படிதானே வரும். எந்த ஹோட்டலுக்கு போட்டாலும் அந்த ஹோட்டல் மிரட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்றது, வேற வழி இல்லை, நடுத்தல தங்க முடியும். அப்புறம் நேரம் என்ன தங்கியிருந்தீங்க? அப்புறம் பார்த்து நான் சொல்லிட்டு அண்ணா வீட்டுக்கு போயிட்டேன், திருமாரஞ்சி வீட்டுக்கு. அவர் வீட்டிலே இருந்துட்டேன். வாங்க நம்ம வீட்டில் பார்ப்போம், இங்கே யாரும் வந்து வெளியில் போகணும்னு சொல்ல முடியாது, யார் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம். நல்லா தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கு ஏஞ்சேன். அப்படியே கிளம்பி நேராக ஒரு கார்லேயே நேராக மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். ஃப்ளைட்டில் ஏறினேன், இங்கே வந்து இறங்கிட்டேன். சரி, இது எனக்கு என்னென்னா சார், இவங்க நினச்ச மாதிரியே நேற்று ஒரு கலவரம் வந்தா அதற்கு காரணகர்த்தா நானும் தானே ஆன மாதிரி. உங்களுக்கு ஒரு அதில் பங்கு இருந்திருக்கும். இப்போ சூதானமா நீங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்காம அந்த கலவரத்தை நிறுத்திட்டீங்க. ஆனா அவங்க விரட்டி விட்டோம், வாயை பூட்டி விட்டோம். சரி நீ என்ன வேணாலும் நினச்சிக்க, இப்போ 31ஆம் தேதி திட்டக்குள்ள மாநாடு போட்டிருக்கேன், அது பேசிக்கலாம். அப்போ இவர்களின் நோக்கம்னா திராவிடத்தின் நோக்கம் இங்க தமிழ்ச்சாதிகள் ஒன்னாயிடக்கூடாது. இவனே உன் ஜாதி பெருமையை நீ பேசிக்க, நீ உனக்கு ஜாதி பேசணுமா உன் ஜாதி பெருமையை பேசிக்க, பிற சமூகத்தோடு நட்பா இருக்கணுன்ற வேலையில சும்மா நாங்க வந்து மாநாடு போறோம்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஜாதி இந்த ஜாதி இந்த ஜாதி இந்த ஜாதின்னு ஒரு 4 பேரை கூப்பிட்டு சமூகங்கள்ல இருந்து கூப்பிட்டு பேச வச்சு இங்கே ஒரு நல்லிணக்கத்தை
ஏற்படுத்திடாத. ம். ஏன்னா நீ பேசுற இல்ல இடத்துல நீங்க சொல்ற குற்றச்சாட்டா அதை ஏத்துக்கலாமா இல்ல பொதுவாகவே இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க? ஏங்க பொதுவா இப்படிதாங்க எல்லாரும் சொல்றாங்க. இல்ல நீங்க விசிகா தரப்புல கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை ஒருமையில் பேசிக் கொண்டிருக்கிறார், சரி. தேவையில்லாத விஷயங்கள்லாம் கிளறிக்கிட்டு இருக்கிறாரு, அது சரியில்லைன்றதான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு. சார் தேவையில்லாத விஷயம்னா, என் சமூகத்துக்கான ஆளாக நீங்கள் இருந்திருந்தால் உங்கள் மீது விமர்சனம் தேவையில்லை. ம். நீங்கள் சரியாக இருந்தால் இன்னொரு இயக்கமும் தேவையில்லை. ம். இப்போ ஒரு 120 கோடி ரூபாய் வந்து கக்கூசு கட்டுறதுக்கு ஒதுக்கிட்டு ம். ம். 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு 118 கோடி நீ கேட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஏன் திருப்பி அனுப்பிச்சேன்னு மூர்த்திக்கு வேலை இல்லையே. நீங்கள் கேட்காத விஷயத்தால் தான் நான் கேட்கிறேன். நீங்க கேட்டு இருந்தா ம். எங்க அண்ணன் கூட தானே சேர்ந்து நின்று இருப்போம். அவர் தெலுங்காரா இருந்தாலும் யார் நமக்கு இப்போ சார் இதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அது எப்படி எதை வைத்து அவர் தெலுங்குக்காரன்னு நீங்க சொல்றீங்கன்ற கேள்வியும் வைக்கிறாங்க. இப்போ தமிழன் ஒன்றாவதற்கு யார் எதிராக இருப்பார்கள்? திராவிடம். அப்போ திராவிடத்தை யார் என்று தூக்கி பிடிக்கிறார்கள்? திராவிடத்தை தூக்கி பிடிப்பவரெல்லாம் தெலுங்கர்களாகவே இருக்கிறார்கள். ம். ம். திமுகவை பாதுகாக்க இல்ல அப்படி பார்த்தா அண்ணன் வேல்முருகன் இருக்கிறார், அவரும் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறார், திமுகவை தூக்கி பிடிக்கிறார். நான் எத்தனை வன்னியர்களை வேண்டுமானாலும் பலி கொடுத்து திமுகவை காப்பேன்னு வேலுமுருகன் சொல்லட்டும். ம். வன்னியர்கள் கம்முன்னு விட்டுருவாங்களா? இல்லை வேலுமுருகன் சொல்லுவாரா? ம். அப்படி சொன்னார்னா நம்ம அவரே அந்த மாதிரி யோசித்து பார்க்க வேண்டியதுதான். சரி சார் அதாவதுங்க இல்ல திமுக இப்போ புரியுதா அந்த லாஜிக்கு? அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும்பாலும் மேடைகள்ல பேசும்பொழுது ஒரு கட்சி மீதோ இல்ல ஒரு அமைப்பு மீதோ கோபம் இருந்ததுன்னா வெளிப்படையா பேசுவாங்க, சரி பெயர் சொல்லியும் பேசுவாங்க. ஆனா ஒருமையில ரொம்ப ரொம்ப ஆழமா அவங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் கொண்டு வந்து இழுத்து வச்சு பேச மாட்டாங்க. ம். நீங்க ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கும் பர்சனல் லைஃப் நான் என்ன பேசிட்டேன்? எனக்கு தெரியாதா? சொல்லுங்க. அந்த நாகரிகம்லாம் அது யாரா இருந்தாலும் அவர்கள் குற்றச்சாட்டு அது விசிகா தரப்புல உங்கள் மீது ஏன் உங்களை இவ்வளவு எதிர்க்கிறாங்கன்றதுக்கான காரணங்கள்ல இதெல்லாம் சொல்றாங்க. இல்லை பர்சனலாக நான் என்ன பேசியிருக்கேன்? என்ன பேச சொல்கிறாங்களோ? நீங்க இந்த சில விஷயங்கள்லாம் நான் அதை பத்தி பேசட்டுமா, இந்த கதையை சொல்லட்டுமா, இந்த கோடி எங்க இருக்குன்னு கேட்க, இந்த பெண்ணோட இது நான் என்னன்னு பேசட்டுமா அப்படின்னு நீங்க சில விஷயங்கள் பேசுறது அவங்களுக்கு அது வலிக்கிறது. ஓப்பனாக ஒன்று சொல்லட்டுமா? எப்பெல்லாம் ராவணாவுக்கு வரணும் அது 7:30 ஆகிடுது. சரி. போன தடவை ராவணாவில் முடக்காத்தான் கொலையை பற்றி பேசணுமான்னு கேட்டேன். ம் ஆமா. வந்து மேலாவளவு படுகொலைக்கு முன்னால் என்ன நடந்தது பேசட்டுமா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் இப்போ ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் நடந்து முடிஞ்சது, அவங்களே பாதிக்கப்பட்டவங்களே கம்முன்னு ஆயிட்டாங்க அப்படின்றது. ஆம்ஸ்டாங் கொலையை பற்றி பேசட்டுமா? வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஒரு கொம்பேரி முகன் கதை சொன்னேன். ஒரு கொம்பேரி முகன் பாம்பு இருக்குல்ல, அது ஒருத்தர், அது சயின்டிஃபிக்கலாக அது வந்து ப்ரூவன் ஆகலை, பட் நடைமுறையில் அந்த கதை இருக்குது. கொத்திருமா அவன் செத்துறனா இல்லைன்னா சுடுகாட்டுக்கு வந்து போதான்னு பார்த்துட்டு போகுமா. அந்த மாதிரி வந்து அதான் இதையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டு தான் உங்க மேல இந்த குற்றச்சாட்டு இல்லை. நீங்க போடுற மாநாடுகள், நீங்க போடுற கூட்டங்கள், நீங்க போற இடங்கள்லாம் எதிர்க்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் ஒரு காரணமாக பார்க்க சார். இதெல்லாம் காரணம்னா நான் தானே சார் காரணம். என்னையில சார் வந்து கொலை பண்ணணும். அதுக்கும் ட்ரை பண்ணினுங்கிறாங்களாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ எல்லாரையும் கொண்டுட்டு நீ எத்தனை வருஷம் தருவ? 200 வருஷம் இருப்பியா? உடனே நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொலிட்டிக்கலாக வந்து அலிகேஷன் சொன்னோம்னா உடனே காலை காட்டுறது, கால் வீங்கிடுச்சு. எனக்கு தான் பல ப்ராப்ளங்குது. பொதுவாக 50 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யும். பொலிட்டிக்கலாக ஒரு காலை காட்டுறது, கண்ணை காட்டுறது. சார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இத்தனை ஆண்டுகாலமாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்த எண்ணத்திற்காக எவ்வளவோ பேசி கொண்டிருக்கிறார், எவ்வளவோ சமரசங்களையும் செய்து கொண்டு போயிட்டு இருக்கு. அப்படிலாம் நீங்க சொல்லுங்க சார், நான் அதுக்குள்ள வரல சார். அதெல்லாம் இருக்கட்டும். இல்ல ஒரு இயக்கத்தின் தொண்டனாக அந்த எங்க தலைவரை வந்து இப்படி பேசினா எல்லாருக்கும் கோவம் வரதானே சார்? வரட்டும் சார். நான் என்ன சொல்றேன், பறையன் வந்தா செருப்பால் அடி அந்த நாய்களேன்னு சொன்னேன். அப்போ கோவம் வரலையே கேட்கிற பறையனுக்கு? எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாவது திமுகவை காப்போம்னு சொன்னல, அப்போ கீழே இருக்கிற பறையர்களுக்கு ரோஷம் வரலையே? பறையர்களை வைத்து டிமாண்டிங் கெப்பாசிட்டிக்கு வந்து 4 எம்எல்ஏ இன்னைக்கு ஆயிருக்காங்க, ஒரு 2 எம்பி. 4 எம்எல்ஏல ஒருத்தரை தவிர மற்றவங்க யாரும் பறையர் இல்லை. 2 எம்பியில் ஒன்றுமே இல்லை. இல்லை அவர் பறையர் வேற. ஐயா அண்ணன் ரவிக்குமார், அண்ணன் திருமாவளவன், அவர் வந்து பறையர் இல்லை. அவர் என்ன எவ்வளோ பெரிய குண்டத்துக்கு போகிறார்? ஆமாங்க, பறையர் இல்லைங்க. அவரு எஸ்சியில் வர கேட்டகரி தான், பறையர் இல்லை.
ஆமாம், அது ரொம்ப 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 மைக்ராசாஃப்ட், அது எஸ்சி கம்யூனிட்டி அது. இப்போ இப்படிலாம் கொடுக்கும்போது, ஏய் என்னப்பா நீ எங்களை வச்சு வளர்ந்துட்டு எங்களுக்கு இல்லைன்றியப்பா அப்படின்னு பறையருக்கு அந்த எண்ணம் வரல. அதால தான் சொல்கிறேன், பறையர் சாதி பற்று வேணும். ஒரு சமூகத்தின் மீது பற்று இருந்தால் தான், எங்கள் சமூகத்தை பலி கொடுத்து ரிசல்ட் இவ்வளோ வாங்கியிருக்குல்ல, இது எதுவுமே யார்கிட்ட கொடுத்தா அப்படின்னு பறையர் சமூகம் கேட்கும். இந்த உணர்வு வந்தா அப்படின்னு தான் சுயசாதி பற்று வேணும், பறையர் சாதி பற்று வேணும்ன்ற. பறையர் சாதி பற்று வந்துட்டா பறையரை வச்சு ஏமாற்றி அரசியல் செய்ய முடியாதுன்னு திருமாவும் நினைக்கிறாரு, திமுகவும் நினைக்குது. ஏன்னா 13% நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். உனக்கு 13% ஓட்டு போட்டு ஒரு 13 கோரிக்கைகள் கூட இந்த 4 ஆண்டுகளில் நிறைவேறலைன்னா என்னன்னு நாங்கள் கேள்வி கேட்குறோம்ல சார். நீங்கள் வெரி சிம்பிள், திரும்ப சொல்கிறேன், அந்த 120 கோடியில் 2 கோடி செலவு பண்ணிட்டு 118 கோடி, நான் ஒரு 1000 இடங்களில் பேசியிருப்பேன் சார். இதை எனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே இதை எடுத்து விட்டுருவேன். ஏன்னா இது என் சமூகத்துக்கான விஷயம் இல்லை, நான் அடுத்த தலைமுறை படிக்கணும்ல. எவனாவது ஒரு 4 பேர் இதை பேசியிருப்பானா, ஏய் அவன் கரெக்டாக தான்ப்பா கேட்குறான் அப்படின்னு. அப்போ உனக்கு அந்த பற்று இல்லைல்ல, நம்ம புள்ள படிக்கணும், இது என்ன அரசாங்கம் இப்படி பண்ணுதுன்னு ஒருத்தனுக்கும் இல்லைல்ல. கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால சில சிக்கல்கள் இல்லை, நான் அவரே சொல்லலை, ஜென்ரல் பப்ளிக் எங்கள் சமூகத்து ஆளுங்களை சொல்கிறேன். அவர் தான் ஓப்பனாக சொல்கிறாரு, இந்த 4 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்கு, நாம் கூட்டணியில் இருப்பதால் இது மிக சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். நீ மிக சிறப்பாக இருக்குன்னு கூட சொல்லு, அதெல்லாம் அதில் ஒன்று நான் கூட்டணியில் இருப்பதா. அப்போ இதெல்லாம் நம்ம கேட்கணும்ல சார். சார் எந்த சமூகமும் இப்படி வந்து அலோவ் பண்ணா சார் அதன் தலைமையை. அப்போது இந்த தலைமை மட்டும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான். மூர்த்தி வரேன்னா வந்துடும் 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 அப்படின்னு வந்து நிற்கிறான்ல. அப்போ அதால் இந்த 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 சாதி கொஞ்சம் உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இவங்களுக்கு சிக்கல். இவெல்லாம் உணர்வாயிட்டா இப்படி தூக்கி அலைய முடியாதுல்ல. அப்ப அவர்கள் சொல்ற இந்த குற்றச்சாட்டுல அர்த்தம் இல்லைன்றீங்களா? ஒருமையில பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது. சார் ஒருமையில பேசுறேன்னா எங்கேயாவது இப்போ நீங்க நம்ம பெரம்பலூர்ல இப்போ நீ கடுமையா பேசிட்டேன், இப்போ மெட்ராஸ்காரங்க இயல்பா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல. ஏன்னா அவ்வளோ பெண்கள் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி மண்டபத்தில் இந்த மாதிரி நினச்சி இந்த அண்ணன் ஒன்றுமே அந்த அவர் பேசலை அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அது ஒன்று. நானும் எமோஷன் ஆகும்ல, எவ்வளோதான் உன்னை வச்சு வச்சு பார்க்கறது. அதால 2-3 வார்த்தைகள் பேசி வச்சு சார். இப்போ எங்கன்னா ஒரு இன்டர்வியூ போகிறேன்னு வச்சுங்களேன், நான் நல்ல ஒரு அமைதியான மனநிலையில் அப்படி ஜாலியாக அப்படி தான் போயின்னு இருப்பேன். இவனா ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், ஒருத்தன் உம்மா அது இதுன்னு பாருங்க. அப்போ அவன் பேசுனா நானும் பேசிடுவேன் இயல்பா. அந்த டென்ஷனோட போகிறேன்னா யாராவது ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுங்க, அந்த கதல் பெறும்ல, அதால 1-2 வார்த்தைகள். இல்ல அது பேட்டியில நேர்காணல்ல கூட நம்ம அதை எடிட் பண்ணும்போது பீப் சவுண்ட் கட் பண்ணியே போட்டு சிலர்லாம் அதெல்லாம் போடுவாங்க. மேடையில பேசும்போது அது நேரடியாகவே போகும். ஆமாங்க. இப்போ அவர் மூர்த்தி மேடைக்கு போறாரு, இப்போ ஃபோன் பண்ணாதீங்கப்பா, அவனை டென்ஷன் பண்ணிட்டு அவன் எதனா பேசிடுவான் அப்படின்னா நீங்க தோணணும்ல. இது மாதிரி என்ன அப்படி குத்திக்கிட்டே இருந்தா அப்புறம் நானும் ஒரு மனுஷன் தானே, நமக்கெல்லாம் நடிக்க தெரியாது சார், இயல்பா இருப்பேன். ஈன்னு இழிக்க தெரியாது, இடுப்பெருங்க எனக்கு குணிய தெரியாது. எங்க பேசினாலும் என் சமூகத்தின் பிரச்சனையை நான் பேசிக்கினே இருப்பேன். சம்பந்தமே இல்லாத சப்ஜெக்டா கூட இருக்கும், அது எப்படியாவது என் சமூகத்து விஷயத்த, அதுக்கு தானே இது ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியாக்கள்ல எங்க சமூகத்திலிருந்து யாரும் பெருசா இல்லை. நான் வந்த பிறகு நான் பெருமையா சொல்லுவேன் சார், இந்த பறையர்ன்ற வார்த்தை இருக்குல்ல, நான் என்றைக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள்ல இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல பேசணும், அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை இங்க பரவலாக்கப்பட்டு பொதுப்படையா பயன்படுத்துவோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் போனா கூட சரிங்க, அப்படியே பேசிங்கன்னா அந்த பறையன்ற வார்த்தையை சொல்லிடுவேன். ஏன்னா அந்த வார்த்தை ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு, அந்த வார்த்தை பொதுமையான வார்த்தையா மாற்றப்படணும். அந்த பறையன்னு சொன்னா அசிங்கம்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்படி இல்லை, இது உயர்ந்தது அப்படின்னு மாத்துங்க சார். இது மாத்தி இது ஒரு சரிக்கு வந்துட்டான்னு வச்சுங்க, அந்த பிசிஆர் சட்டமே தேவையில்லை சார். இழிவா பேசிட்டாங்க சொல்லி திட்டாங்கன்ற வார்த்தை வராது. ஏம்பா அவரு வன்னி இருப்பா, அவரு பறைய இருப்பா, அவர் நாடா இருப்பா, அவர் தேவை இருப்பா அப்படின்னு ஒரு சூழலுங்க வந்துட்டா பிரச்சனையே இல்லை. பட் ஆனா இது கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க இந்த வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. ஒரு ஒரு பிரமிளை கல்லர் மூர்த்தி மீட்டிங் வராம நான் போக மாட்டேன்னு சொல்றாருல, ஒரு பொது தளத்துல பேசணும்ல. இப்போ வன்னியர் மாநில போய் நான் பறையர் சமூகத்தின் பிரதிநிதியாக வந்து பேசணும்னா கைத்தடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகுது. அப்போ அவர்கள் ஏற்றுக்கொள்கிற மனநிலை.
உடனே இது மாறிடுமான்றான். மாறிடுச்சு. இப்போ பாமக சொல்லுது இல்ல, எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு எஸ்சியை நாங்கள் முதல்வராக்கணும்னு சொல்றாங்கல்ல. ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதை வெளிப்படையா சொல்றாங்க. அண்ணன் சீமான் சொல்றாரு, செந்தமிழ் ஏம்பா ஒரு எஸ்சியை முதல்வராக்கும்பா, சொல்லு திமுகவை சொல்லு. இல்ல இந்த கோரிக்கை இவர் நம்ம தமிழா தெலுங்கா அவர் கூட சொல்லட்டுமே. யாரு? திரும்ப அண்ணன் இதோட சொல்ல மாட்டேன். சரி, இவ்வளவு அற்பமா நடந்துக்கிறோம் என் அண்ணனா இருக்க முடியாது. தம்பி தப்பு கூட பண்ணிருக்கட்டும், தப்பு பண்ணல, சரி ஏதோ ஒரு டென்ஷன்ல 1-2 வார்த்தை கூட பேசியிருக்கலாம். இது எப்படின்னா, இல்ல அவருக்கு உங்கள் மீது கோபம் இருக்குன்னு நீங்க எதை வச்சு சொல்லுங்க சார்? இன்னொரு இயக்கம் வளர்வது யாரும் விரும்ப மாட்டாங்க சார். அவர் மாநிலத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறார். 2 எம்பிக்கள் வைத்துக்கொண்டு 4 எம்எல்ஏக்களோடு ஆளுங்கட்சியில கூட்டணியில அவர் கட்சியோட வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் உங்களை பார்த்து ஏன் பொறாமோட போறாரு? இல்ல இன்னொரு இயக்கம் எதுக்கு? நான் தான் இருக்கிறேன்ல, 5 ஏக்கரை நானே அறுத்துனுக்கிறேன், அதுல எதுக்கு இவன்? சரி, இல்ல அப்படி இருந்தா நல்லது தானே சார் நினைப்பாங்க. திராவிடம் பாத்தீங்கன்னா, திராவிடம்ன்ற பெயர்ல இன்னொரு கட்சி வளர்ந்ததுன்னா அது நமக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் தமிழ் தேசியத்துல இன்னொரு பிரிவு வந்துச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் தான் அப்படின்னு நினைப்பாங்க. திராவிடம் பொய் சொல்லி ஏமாத்துது. இப்ப நான் அண்ணன் மாதிரியா, இல்ல திரும்ப மாதிரியா, இல்ல அவர் விசிகா தலைவர் மாதிரியா, திராவிடம் தான் சூப்பர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பையன் பிரச்சனையே வராது. ஆமா, நம்ம பையன் தான் அவன். நம்ம கூட கொஞ்சம் மனஸ்தாபத்துல அப்படி தள்ளி நிக்கிறான். இப்போ நாட்டில் எந்த அநியாயங்கள் நடந்தாலும் அவன் கேட்க மாட்டான். பறையர் சாதின்னு பேச மாட்டான். பறையனுக்கு எதனா ஒன்றுனா நிற்க மாட்டான். அதால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுவாரு. இங்கே பிரச்சனையே சமூக உணர்வோடு இந்த சமூகத்துக்காக நிற்கிறோம்ல, அதுதான் அங்கே பிரச்சனை. நான் ஏதோ பயன்படுத்தினுங்கிறேன், அதை நீ பாழாக்கிடுவ பொழுத சார். இயற்கையின் நீதி சிறியது பெரியதாவதும் பெரியது சிறியதாகவும் தான் இயல்பு. யார் தடுத்தாலும் நிக்காது. உங்களை போலவே பிஎஸ்பியில அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருந்த போது விசிகாவுக்கு நிகராக பிஎஸ்பியும் வந்து கொண்டிருந்ததாக தான் பார்க்கப்பட்டது. அப்போ அவரை பற்றி ஏதாவது அவதூறா பேசுறதோ இல்லை அவரை மிரட்டுவதோ எந்த வேலையும் அவர் செய்யல. ஆனா உங்ககிட்ட செய்யறாருன்னும் போது அவர் நேரடியாக தான் செய்யறாரு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதாவது ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மறையிற வரை அவர் பேசியது பெருசா வெளியில வரல. பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கீங்களா? 1-2 வீடியோக்கள் வரும். ஆம்ஸ்ட்ராங் இந்த வன்னியர் பறையர் ஒற்றுமை ஆம்ஸ்ட்ராங் வலியுறுத்தினார் அப்படின்னு அவர் இறந்த பிறகுதான் அந்த வீடியோக்கள் நிறைய வைரல் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் கூட பார்த்தது இல்லை அந்த வீடியோ. ஆனால் இந்த மாதிரி இந்த கான்செப்ட்ல அண்ணன் இருக்காரு பேசுவார்னு எனக்கு தெரியும். அது ஒன்றும் பெருசா வரல. ஆனால் இந்த மூர்த்தி உயிரோடு இருக்கும்போதே இதெல்லாம் வருது இல்லை, அதான் சிக்கல் அவங்களுக்கு. இப்போ நீங்க பேசுறது கவனிக்கப்படுது, அது அவங்களுக்கு சிக்கலா இருக்கிறது. சரியா பேசுறது கவனிக்கப்படுகிறது, தவறு சுட்டி காட்டப்படுகிறது. சார் நாளைக்கே உடனே இவங்க திமுக கூட்டணி உடைச்சு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. உடைச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? உருப்படியா இருப்பா. இந்த சமூகத்தை தவறாக வழிநடத்தாத. இந்த சமூகம் நேற்று தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கு. பிரமிரை கலரும் பறையரும் இதை சரியா சாஃப்டா ஹேண்டில் பண்ணோம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு மதுரை பத்தி எரிஞ்சிருக்கும். அப்ப இந்த குறுக்கு புத்தி இருக்குல்ல, இதுதான் சிக்கல். இவங்க நினைக்கிறாங்க சார், ஒரு காலத்துல என் 2 வீலர்ல போவேன் சார், திரும்ப கீழே இருப்பாரு, நான் மேலே போய் அறிக்கை கொடுத்துட்டு வருவேன். கையில எழுதும், லெட்டர் பேட் கூட இருக்காது. ஆமா ஆமா, வெறும் கையில எழுதி கொடுத்துட்டு வருவோம். மறுநாள் எல்லா பத்திரிக்கையும் வாங்கி பார்ப்போம். அவ்வளவுதான். அவர் பசை தடுவாரு. ஒரு 2-3 பேர் தான் இருப்போம். அந்த ஆட்டோ செல்லும், அவருவே இறந்துட்டாரா என்னன்னு தெரியல. அப்புறம் தங்கமணி, இவ்வளவுதான். அவர் அப்போ அந்த சைதாப்பேட்டை கோர்ட் இதுல மப்சல் பஸ் நிற்கும். அவர் தடவை அவர் விட்டுவாரு, நான் தடவை, இந்த மாதிரி மாத்தி மாத்தி இவ்வளவுதான் இயக்கமே இன்றைக்கு. ஆனா குறைந்த அளவில் இருந்தாலும் இந்த சமூகத்துக்கான ஆட்களாக இன்றைக்கு நின்றார்கள். இன்னைக்கு பெரும்பான்மையானவர்கள் ஏதோ ஒரு ரசிகர் கூட்டம் மாதிரி ஓடின்னு ஏதாவது கிடைக்குதா தேருதான்னு பார்த்துன்னு வராங்க. இன்னொன்று, நீங்கள் சீமான் அமைக்கிற மேடைகள்ல கலந்துக்கிறீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அமைக்கிற மேடைகள்ல கலந்து பேசுறீங்க. இதெல்லாமே அவர்களுக்கு பிடிக்காம போகிறது இப்போ ஏற்புடையதாக இல்லையோ? இப்போ சீமான் அவர்கள் மேடையில பேசுறோம், நாம் தமிழர் பேசிக்கிறோம் இல்லை. சமூகத்துக்கு என்ன விஷயமோ
அவர் செய்த சிறப்பை பேசுகிறோம், சமூகத்துக்கான விஷயத்தை பேசுகிறோம். ஏங்க ஒரு பெரிய மேடையில் இந்த மாதிரி நான் பறையர் பிரதிநிதின்னு சீமான் மேடையிலும் பேசுகிறேன், அங்கேயும் பேசுகிறேன். தமிழர்கள் அடங்காத சீமானை கொண்டுடுங்க, பறையர்கள் அடங்காத மூர்த்தியை கொண்டுடுங்க, நாட்டில் பிரச்சனை இருக்காதுன்னு பேசுகிறோம்ல. அதை பேசுவதற்கு ஒரு தளம் இருக்குல்ல சார். நீ உங்கள் கட்சியில் ஒருத்தன் பறையன்னு ஏறி மேடையில் பேச முடியுமா? வெளிப்படையாக அப்படி பேசும். விசிகா மாநாட்டில் இதுக்கப்புறம் ஒன்றா இப்போ அவங்க மாற்றலாம். சரி, பறையர்னு ஏறி பேச முடியுமா? பாமக மாநாட்டில் பேச முடிகிறது, வணிகர் சங்க மாநாட்டில் பேச முடிகிறது. இதை விட பிராமணர் சங்க மாநாட்டில் எனக்கு தெரியாமல் கூப்பிட்டானோ, நானும் தெரியாமல் போயிட்டேன். சரி, வச்சு வாகனம் பாருங்க, பறையர்னு. ஏன் எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது நீலாம் நல்லா இருக்கிற, உங்கள் அத்திமேர் அங்கே இருக்காரு இங்கே இருக்காருன்னு பேசின்னு கம்முன்னு இருந்துடுறேன். இப்போ உனக்கு பிரச்சனை உடனே இப்போ வந்து நிற்கிறல்ல, அப்போ எனக்கு பிரச்சனை வரும்போது நீ வந்து நின்று இருக்கணும்ல அப்படின்னு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. என்னோட கஷ்டத்தை காந்தாரியம்மன் கோயில் எனக்கு கட்ட முடியல, நீங்கள் தான் இந்துக்கள் ஹோல் அத்தாரிட்டி தானே, நீங்களாம் வந்திருக்கணுமா அர்ஜுன் சம்பத்தை வச்சுன்னு கேட்குறேன். அண்ணா இதுக்கு பதில் சொல்லணும். சரி, அண்ணா ரொம்ப நாளாக இந்த வளையத்தில் சிக்க வைக்க பார்த்தாரு, இன்னைக்கு நானா வந்து சிக்கிட்டேன். ஆனால் நீ இதுக்கு பதில் சொல். வந்து குறிஞ்சாங்குளத்தில் எல்லாரும் இந்துன்றீங்களே, அப்போ என் கோயில் பிரச்சனை 4 பேர் செத்தால, நீ வந்திருக்குமா இல்லையா, நீ போய் சொல்லணும் அந்த கூட்டத்தில் சொல்கிறேன் சார். இது ஒரு வாய்ப்பு தானே சார், நல்ல வாய்ப்பு. அந்த மேடையில் அதை பயன்படுத்திட்டீங்க. அதாவது கடிசராம ஒன்று சொல்லுவார், நாம் சரியாக இருந்தால் எதனையும் பயன்படுத்தி கொள்ளலாம், எதற்கும் பயன்பட்டு விட்டக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அம்பேத்கர் தலைவர்கள் திராவிட கட்சிகளில் பூட் லிக்கர்ஸ், காலை கழுவி குடிக்கும் ஸ்லேவ் அப்படின்னு கன்சிராம் அடிக்கடி சொல்லுவார். பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. இது மூர்த்தி சொன்னா பத்தியா, ஏற்கனவே கார்ட்டூன் போட்டது தானே ஒருத்தர் ஜெயிலுக்கு போனாரு. மூர்த்தி சொன்னா இது வந்து தப்புன்னுவாங்க. கன்சிராம் சொன்னது, சமூக அறிஞர் சொன்னது. அதால இப்படி சொல்லி முடிக்கிறேன் சார். அம்பேத்கர் சொன்னாரு, அடிமையை அடிமைன்னு சொல்லு, அடிமையை அடிமைன்னு சொல்லி புரியவை, அதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பான் அவன் விடுதலை என்னார். அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு இந்த மூர்த்தி எப்பா நீ அடிமையாக இருக்கிறப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏய் அடிமைன்னு உணர்ந்துட்டான்னா இவன் சொல்கிற பேச்சை கேட்டு இவன் கிளர்ந்துடுவான்னு இங்கே ஒரு பெரும் கூட்டம் அடியாட்கள், அண்ணன் சொன்ன மாதிரி மணி அண்ணன் சொன்ன மாதிரி 100 அல்சேஷன்கள் பல வகையில் சார். சும்மா ஒரு ட்விட்டரில் ஒன்று போட்டோன்னு வச்சுங்களேன், இந்த தீக்கா காரணமா அதாக்கம் இதாக்கம் அசிங்கமா பெரிய புறா டேய், உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அது ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம்ல சார். என்ன வைக்கிறவெல்லாம் தீக்கா பேர்லேயே வைப்பானா ஃபேக் ஐடியா? நேற்று நீங்கள் ஒரு லைவ் போட்டிருந்தீங்க இல்லையா, அதில் கூட கீழே நீங்கள் சிதம்பரத்துக்கு வந்து பார், இங்கே வா அங்கே வா அப்படின்னு தான் உங்களை. அதுலயும் என் மாமா சிதம்பரத்துக்கு வா, அப்புறம் நான் உங்க அக்கா எங்கன்னு கேட்க மாட்டேன். சிதம்பரத்துக்கு வாமாமான்னா இப்போ உங்க அக்கா இதை தவிர்க்க வேண்டும். இல்லை ஏங்க நீ என்ன சொல்றியோ அதுக்கு தானே நான் சொல்ல முடியும். நான் மாமாண்ணா என்ன மாமா சொல்லு, நான் சொல்லிட்டேன் மாமா லிஸ்டா. இப்படிதான் சார் எதையாவது டென்ஷன் பண்ணி என்னத்தையாவது எனக்கு பேச வச்சிடுறது. சரிங்க, அடுத்த மாநாடு எங்க நடக்கிறது, எப்போ அப்படின்றத சொல்லுங்க. 31ஆம் தேதி திட்டக்குடியில் நடக்குது. இதே உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுக்கு எரிச்சல் பண்ணுதோ, இது ஒரு படத்தில் வருமே, கால் மேலே கால் போட்டா கபாலியில், அந்த மாதிரி எந்த வார்த்தை உங்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிறதோ அதுதான் உங்களுக்கு மருந்து. அதால பறையர் சாதி பற்றும் பிறசாதி நட்பும் தொடரும். நன்றி ஐயா. தொடர்ந்து அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அரங்கத்திற்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.